கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் சொல்லுகிறேன், நீ எப்படி மற்றவர் எப்படி என்று கேட்கக்கூடாது. வாழ்வு சிறிது வளர்களை பெரிது என்று சொல்வது போல இந்த புகழ் சிறிது வாழ்வு பெரிது. அந்த புகழை காத்துக்கொள்ள அவர்கள் தன்னை எப்பொழுதும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். மனம் சலித்து போய் மறட்டும் ஏதாவது அப்பொழுது பார்த்துக் கொள்வோம் என்று உடல் நலத்தையோ தன்னுடைய கலை பலத்தையோ அவர் காப்பாற்றிக் கொள்ளாமல் இருந்தார்களானால் சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்கள் தயாராக அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகவே கலைஞர்கள் ஒவ்வொருவரும் நடிப்பு திறமையிலே கலையிலே இருந்தாலும் சரி, பாடற்கலையிலே இருந்தாலும் சரி, ஆடற்கலையிலே இருந்தாலும் சரி, உரையாடல், இயக்குவது, தொகுப்பது, இது போன்ற ஒளிப்பதிவு போன்ற எல்லா வகையிலும் சொல்லுகின்றேன். அவர் அத்துணை பேரும் இன்று நமக்கு வாய்ப்பில்லையே என்று ஏங்கிவிடக்கூடாது. வாய்ப்பு எப்பொழுது வரும் என்று தெரியாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர் தயாராக இருக்க வேண்டும். இந்த தயாராக இருக்கின்ற நிலையை ஒவ்வொரு கலைஞரும் தன்னுடைய திறமையாக மட்டுமல்ல வலுவுள்ளதாக வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு காலம் நிச்சயமாக வாய்ப்பளிக்கும் என்பதை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஒன்றை மட்டும் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், புதிய நடிகர்கள் வருகிறார்கள், ஆனால் நிலைத்து நிற்கிறார்களா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் நிலைத்து நிற்க வேண்டும். தயாரிப்பாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களும் அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பும் உழைப்பும் மிக மிக தேவை. அதுபோலவே விநியோகஸ்தர்களுக்கும் படத்தை திரையிடுகின்றவர்களுக்கும் உள்ளே இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். தன்னை போல ஒரு நடிகருடைய படம் புகழ்பெற்று பெருமை சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கும் போது தானும் வந்து கலந்து பாராட்டுவது என்பது அதுதான் மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையை பெற்றிருப்பவர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன், போற்றி புகழ்கின்றேன். இந்த தொடர்பு இந்த தொழில்துறையில் இருக்க வேண்டும். யார் புகழ் பெற்றாலும் யார் உயர்ந்தாலும் அது எனக்கு சொந்தம் என்கிற மனோபக்குவம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டால்தான் எங்களை போல உங்களால் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டவர்கள் இந்த துறைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஒற்றுமைதான் எனக்கு தருகின்ற முதலீடு என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு எது தேவையோ அதை செய்கின்ற இடத்தில் உங்களை உட்கார வைத்தது மட்டும் போதாது, அதற்குரிய அந்த தொடர்பையும் நீங்கள் வைத்துக்கொண்டு சாதனைகளை உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் பாராட்டி கேட்டுக்கொள்கின்றேன்.